வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பண்டிகை கால மோசடிகள் இதை பற்றி நாம் நிறைய தரம் பேசியிருக்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் பேசினாலும் ஏமாறுகிறவர்களும் குறையவில்லை, ஏமாற்றுகிறவர்களும் குறையவில்லை என்பதைத்தான் நாம் யதார்த்தத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த பண்டிகை காலத்தில் அதுவும் இணையம் வந்த பிறகு இந்த மோசடிகள் எல்லையற்றதாக மாறிவிட்டன. பொதுவாக தள்ளுபடிகள் என்பதே அது பெரும்பாலும் ஏமாற்றுகிற ஒன்றாக இருக்கும் என்பதைத்தான் நடைமுறையில் வணிகம் தெரிந்த அனைவரும் அறிவார்கள். திடீரென 50% தள்ளுபடி என்பார்கள், 70% தள்ளுபடி என்பார்கள். இதெல்லாம் எப்படி ஒரு வணிக ரீதியாக தர்க்க ரீதியாக சாத்தியம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருளை ஒரு 30 ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொன்னால், அல்லது 50 ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொன்னால், அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. ஒன்று விலை கூட்டி காட்டப்பட்டிருக்க வேண்டும், அல்லது அந்த பொருளில் ஏதாவது தரம் குறைந்ததாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் கூட மக்கள் தள்ளுபடிகளின் மீது கொண்டிருக்கக்கூடிய கவர்ச்சி என்பது மிக மிக ஆழமான ஒன்றாக இருக்கிறது. பல சமயங்களில் தள்ளுபடியில் கிடைக்கிறது என்பதற்காக தேவையற்ற பொருள்களை வாங்குபவர்களும் கூட இருக்கிறார்கள். நம்முடைய உளவியலில் அதற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வந்துவிட்டது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த இணையத்தில் நடக்கக்கூடிய இந்த மோசடிகள், அதாவது அவர்கள் நிறைய நிறுவனங்கள், பெரிய புகழ்பெற்ற இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் நிறைய பொருள்களை அவர்கள் விற்கிறார்கள். ஓரளவிற்கு அந்த நிறுவனங்களுடைய விற்பனையில் நம்பகத்தன்மை இருக்கும். ஆனால் அவர்கள் விற்கக்கூடிய அதே பொருளை தாங்கள் மிக குறைந்த விலைக்கு விற்பதாக இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் பலரும் விளம்பரம் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அல்ல. போலி இமெயில் ஐடி மூலமாகவும் போலி வங்கி கணக்குகளின் மூலமாகவும் அவர்கள் இந்த விற்பனையில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் போலியான இணைய தொடர்புகளை ஏற்படுத்தி, உதாரணமாக ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாட்சை உங்களுக்கு நாங்கள் 2,000 ரூபாய்க்கு தருகிறோம், ஒரு 1,00,000 ரூபாய் உள்ள ஒரு பொருளை உங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு தருகிறோம் என்றெல்லாம் அவர்கள் ஆசை காட்டுகிற போது பலரும் வெகு சுலபமாக அதற்கு பலியாகி விடுகிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது அவர்கள் அது போன்ற நம்பகத்தன்மையற்ற அல்லது பதிவு செய்யப்படாத நபர்களிடம் அவர்கள் பணம் செலுத்துகிறார்கள். பணம் செலுத்திய பிறகு அவர்களிடமிருந்து பொருளும் வராது, பணமும் திரும்ப வராது, அல்லது வேறு விதமான சில மோசடிகள் இருக்கின்றன. அதாவது நாம் ஒரு முன்பணம் செலுத்திய பிறகு உங்களுடைய பொருள் என்பது கஸ்டம்ஸில் இருக்கிறது, அதை கிளியர் செய்து எடுக்க வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் பணம் செலுத்த வேண்டும் என்பார்கள். இவர்களும் அதை நம்பி பணம் அனுப்புவார்கள். அதோடு அந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுவிடும். ஃபோன் வேலை செய்யாது, இணைய தொடர்புகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. இவ்வளவு படித்தவர்கள் எப்படி இதை நம்புகிறார்கள் என்பதுதான் எனக்கு மிக மிக ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஒரு வணிகம் நடைபெறுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைமைக்கு கீழ் அந்த வணிகம் நடந்தால்தான் அதில் நம்பகத்தன்மை இருக்கிறது என்று அர்த்தம். அதீதமான தள்ளுபடிகள் அல்லது இதுபோன்ற நம்பகத்தன்மையற்ற வாக்குறுதிகள், வழிமுறைகள், இது எல்லாமே சந்தேகத்திற்குரியவை. அப்படி இருக்கிற போது இணையத்திலோ நேரிலோ எந்த பொருளை வாங்குவதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை 4 முறை யோசியுங்கள். அந்த பொருள் உண்மையில் நம்பகத்தன்மையுடன் இருக்கிறதா, உரிய வேரண்டி இருக்கிறதா, அதை விற்கிற நிறுவனம் நம்பகத்தன்மையுடையதா என்பதையெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு மிக குறைவாக ஒன்றை தருகிறேன் என்கிற போது உங்களிடமிருந்து அவர்கள் எதையோ ஒன்றை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனதில் நிலைநிறுத்துங்கள். மலிவாக கிடைக்கிற எதுவுமே அது இலவசமாக கிடைப்பது என்று நினைத்து விடாதீர்கள். யாரும் எதையும் இலவசமாக தரமாட்டார்கள், யாரும் எதையும் லாபமற்று விற்க மாட்டார்கள் என்பதை உங்கள் மனதில் வைத்திருங்கள். அப்போதுதான் பொருள்களை தேர்வு செய்வதில் உங்களுக்கென்று ஒரு சிறந்த வழிமுறை இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உங்களை ஆலோசனை நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து கற்றல் எவ்வாறு நம்ம வேலையை உத்தரவாதம் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மாற்றம் ஒன்றுதே மாறாதது, இதுவுமே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, தினசரி மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு அழகாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க. இந்த நம்ம பழைய காலத்து ஃபோன் இருந்தது, ரோட்ரி ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பரை சுழற்றி டயல் பண்ணணும். அதிலிருந்து புஷ் பட்டன் ஃபோன் வருவதற்கு 50 வருடங்கள் காலமாச்சான்.
அதாவது ஒரு இந்த டைப் ஆஃப் ஃபோன்லேருந்து சுற்றுற ஃபோன்லேருந்து பட்டனை அமுக்கிற பொத்தானை அமுக்கிற ஃபோன் வரத்துக்கு பல வருடமானதான். ஆனால் இன்னைய சூழ்நிலை தினசரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தினசரி ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்வதற்கு, நாம் பார்க்கின்ற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பைலட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க, அவங்க ஒரு பைலட் ஆஃபீஸர் ஆயிடுறாரு. அவர் ஆனதற்கு பிறகு பைலட் ஆகிறாரு, ஆகிட்டு ட்ரெயினி பைலட் ஆகிறாரு, அப்புறமா கமர்ஷியல் பைலட் ஆகிறாரு. அப்போது இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டிட்டார் அப்படின்னா, இத்தனை மாதங்கள் இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டியாச்சு அப்படின்னா, அவங்க ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும். ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி அவங்க போய் டெஸ்ட் எழுதி அவங்க கண் பார்வை, காது கூர்மை, அவங்களோட இதெல்லாத்தையும் திரும்பி டெஸ்ட் பண்ணி திரும்பி இவர் பிளேன் ஓட்டலான்னு சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அவர் பிளேன் ஓட்ட முடியும். இப்போது ஜப்பானில் என்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. என்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தரமோ என்னமோ எனக்கு கரெக்டாக தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க திரும்பி இப்போ கரண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி தேர்வு பெற்றால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபைடு இன்ஜினியர். சர்டிஃபைடு இன்ஜினியர் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு திருமணம் கூட, நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம் கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, எண்டிங் டேட் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணுங்கிற பட்ஜெட் இருக்கோ அதுதான் ஒரு ப்ராஜெக்ட். அப்போது இந்த சிம்பிளாக சொன்னால் இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனைத்து விதமான அடிப்படை தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அது லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனம். ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்டை எப்படி சரியான முறையில் பண்ணுறது, எப்படி செலவினங்களை குறைத்து காலம் கடத்தாமல் ப்ராஜெக்டை சொன்ன டயத்துக்கு பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், PMP அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு என்னென்னா, இதே மாதிரி ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ, 3ஓ 5ஓ ஒரு முறை அவங்க திரும்பி ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி இவங்க பண்ண ப்ராஜெக்டெல்லாம் சப்மிட் பண்ணி திரும்பி ரீசர்டிஃபை பண்ணும். வாழ்க்கையில் ஒரு முறை படிச்சுட்டா அது வாழ்க்கை பூரா அது பயனுள்ளதாக இருக்காது. ஸோ தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த உலகம் பார்க்கிறது. மாற்றங்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம அந்த மாதிரி தொடர்ந்து கற்றுக்கொள்ளாமல், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம பின்தங்கி விடுவோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நிறைய பேர் எவ்ரி இண்டிவிஜுவல், இது 1940 ஒரு தத்துவம், எவ்ரி இண்டிவிஜுவல் grow to the level of incompetence. ஒரு திறமையான இளைஞன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் திறமையற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையான ஒரு இளைஞன் ஆரம்பித்தப்போ திறமையானவன், மிக திறமையானவன், அப்புறம் திறமையானவன், அப்புறம் ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் சாதாரணமானவன், அதற்கு பிறகு பயனற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையானவன் தொடர்ந்து மிக திறமையானவன் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கற்றல் மிக அவசியம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவன், தொடர்ந்து தனது திறமையை வளர்த்து கொள்ளுகிறவன், தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையானவர்களவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திறமையானவர், மிக திறமையானவர், ஏதோ ஒரு துறையில் திறமையானவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலம், தொடர்ந்து படிப்பதன் மூலம், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் மிக திறமையானவராக தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நிறுவனங்களுக்கு திறமையானவர்களும் மிக திறமையானவர்களும் மட்டுமே வேண்டும். நிறுவனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், லாயல்ட்டி அதெல்லாம் முக்கியம் இல்லை, அது அவசியம். நிச்சயமாக திறமையை விட அது குறைவான அவசியம்தான்.
ஏதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க நிறுவனத்தில், அந்த நிறுவனம் வந்து 5 பேர் இருந்தால் போதும், 5 பேர் இனிமேல் வேண்டாம், 5 பேரை வந்து வேலையை விட்டு ஆட்குறைப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை வச்சுக்குவாங்க? ரொம்ப நாளாக லாயல்ட்டி நம்ம கூட இருந்தாங்க அவங்கன்னு வச்சுக்க மாட்டாங்க. யாருக்கு பன்முகத்திறமை இருக்கிறதோ, யாருக்கு வந்து பல திறன்கள் இருக்கிறதோ அவங்கள மட்டும் வச்சுட்டு, யார் திறன் குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வேலையை விட்டு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணுமா, வேலையை விட்டு எப்படா அனுப்புவோன்னு இருக்கிறவங்களா இருக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணால், வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நமது திறன்களை இன்றைய தேவைகளுக்கு ஏற்றபடி தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிறுவனத்திற்கு தேவையானவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனம் நமக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத விட, என்ன செய்தது அப்படிங்கிறத விட, நீ என் நிறுவனத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, நான் எனது நிறுவனத்திற்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டால் நம்ம வந்து அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. எந்த ஒரு நிறுவனமும் திறமையானவர்களை இழந்து விடுவதில்லை. நீங்கள் அந்த நிறுவனத்திலேருந்து இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து உங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறன்களை நிறுவனத்தில் வளர்ப்பதைப் போல வெளியில் பயிற்சி மையங்கள், திறன் வளர்ப்பு மையங்களில் படிக்கிறது நிச்சயமாக மிக மிக அவசியமான பயனுள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அறிவியலின் முன்னேற்றம்தான் உலகத்தை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நடத்தி செல்கிறது, நகர்த்தி கொண்டு போகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அறிவியல் முன்னேற்றம் என்பது காலந்தோறும் இருக்கிறது. எத்தனை 1000 ஆண்டுகளானாலும் அந்த அறிவியலால் முன்னேற்றம் என்பது இருக்கிறது. ஆனால் என்ன வேறுபாடு என்றால், ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டுகளில் நடைபெற்ற அறிவியல் மாற்றங்கள் அடுத்து வந்த 500 ஆண்டுகளிலேயே நடைபெற்றன. இன்னும் சொன்னால் 1500க்கு பிறகு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்தன. 20ஆம் நூற்றாண்டு வந்த அந்த நேரத்தில் ஒரு நூற்றாண்டு வரையில் கூட காத்திருக்க வேண்டியதில்லை. 20-25 ஆண்டுகளில் அறிவியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன. இப்போதெல்லாம் 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், ஏன் இன்னும் சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் புதுமைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையில் கூட இந்த கைபேசி என்ன என்பதை இந்தியாவில் யாரும் அறிந்ததில்லை. ஆனால் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே எங்கு பார்த்தாலும் கைபேசிகள் வந்து சேர்ந்தன. இப்படி அறிவியல் முன்னேற்றத்தில் குறிப்பிடத்தக்க அடுத்த கட்ட முன்னேற்றம் என்னவாக இருக்கும் என்று கேட்டால், அறிவியல் அறிஞர்கள் எல்லோரும் சொல்லுகிற விடை ஒன்றே ஒன்றுதான். அது செயற்கை அறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதுதான் அடுத்து இந்த உலகை ஆளப்போகிறது என்கிறார்கள். அந்த செயற்கை அறிவு மிகப்பெரிய அறிவியல் முன்னேற்றம் அல்லது அறிவியல் பாய்ச்சலை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு அதில் பல ஆபத்துகளும் நிறைந்திருக்கின்றன என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கைத்தறியிலே இருந்து அது இயந்திரத்தின் மூலமாக அந்த நெசவு தறிகள் வருகிற போது, விசைத்தறிகள் வருகிற போது நெசவாளர்கள் பலர் தங்கள் வேலைகளை இழக்க நேரிட்டது. அப்படித்தான் இயற்கையாக ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறுகிற போது பழையன கடிந்துதான் புதியன புகும். நாம் அறிவோம். ஒரு காலத்தில் சென்னையிலே கூட, இன்றைக்கு அண்ணா சாலை என்று அழைக்கப்படுகிற அன்றைய மவுண்ட் ரோடில் கூட குதிரை வண்டிகள் வந்து கொண்டிருந்த காட்சியை பழைய புகைப்படங்களிலே பார்க்க முடிகிறது. இப்போது மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் மாநகரத்தின் தெருக்களில் இல்லை, நகரங்களில் கூட இல்லை, கிராமங்களில் மட்டும்தான் இப்போது இருக்கிறது. எனவே ஒன்றிலிருந்து இன்னொன்று வருகிற போது பழையனவற்றை நம்பியிருந்தவர்களினுடைய அந்த வாழ்க்கை கொஞ்சம் சிதலங்களுக்கு உள்ளாகிறது. இப்போது இந்த செயற்கை அறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சுருக்கமாக AI என்று விஞ்ஞானத்திலே சொல்லப்படுகிற அந்த 2 எழுத்துகள் பெரும் பாய்ச்சலை கொண்டு வந்து சேர்த்தாலும் மிக பலரின் வேலை வாய்ப்புகளை அவை இல்லாமல் செய்துவிடப் போகின்றன என்பதும் உண்மை. இனிமேல் கார்களுக்கு ஓட்டுநர்கள் தேவைப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதை நாம் இப்போதே பார்க்கலாம். மலேசியாவில் நான் ஒரு முறை போயிருந்த போது நேரடியாக பார்த்தேன்.
ஒரு தொடர்வண்டி வருகிறது, அதில் ஓட்டுநரே இல்லை. அதுவாக வருகிறது, நிற்கிறது, குறிப்பிட்ட நேரத்தில் அதுவே புறப்படுகிறது, அது எங்கிருந்தோ இயக்கப்படுகிறது. அப்படித்தான் இனிமேல் கார்களுக்கு யாரும் தேவையில்லை. நாம் அந்த செயற்கை அறிவின் மூலமாக அந்த காரை அது தானாகவே ஓடுகிற மாதிரி செய்து விடலாம் என்றால் எத்தனை ஓட்டுநர்கள் வேலையை இழப்பார்கள் என்று பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு துறையிலும், ஒரே ஒரு துறையில் ஒரு பகுதியை நான் எடுத்து சொன்னேன். ஒவ்வொரு துறையிலும் 100 மனிதர்கள் 500 மனிதர்கள் செய்கிற வேலையை செயற்கை அறிவியலை கொண்ட அந்த ரோபோக்கள் செய்து முடித்துவிடும் என்கிற கட்டம் வருகிறது. அப்படியானால் என்ன செய்யலாம்? அந்த செயற்கை அறிவை தடுத்து விடலாமா? தடுக்க முடியாது. எப்போதும் பாய்ந்து வருகிற வெள்ளத்தை யார் ஒருவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதற்கான மாற்று என்ன என்பதைத்தான் நாம் கண்டறிய வேண்டும். எத்தனை செயற்கை அறிவு வந்தாலும் கூட அது இயற்கை அறிவுக்கு இணையாகாது. எந்த ஒரு ரோபோவும் கற்பனை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியுமே தவிர கற்பனை செய்ய முடியாது. எனவே தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், அறிவியலை விட கற்பனை இன்னமும் வேகமானது என்று. அப்படி மனிதர்கள் தங்களுக்கான எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளுகிற பக்குவத்தை பெற வேண்டும் என்கிற எச்சரிக்கையும் இந்த வளர்ச்சிக்குள் அடங்கியிருக்கிறது.